மறைமுகமாக இருக்க வேண்டும். பாஸ், என்றைக்குமே இந்த சீக்கு நன்றியுள்ள நாயத்தான் இருப்பான தவிர கருத்துக்கே கத்தி வந்தாலும் கட்டபொம்மனை காட்டி கொடுத்தா எட்டப்பனா இருக்க மாட்டான். பேச்சு வகையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்ட பாஸ். சீக்கே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற தொழிலாளிய கூலி வீரர் கேக்குறாங்க, கொடுக்க மறுத்தா போராட்டம் நடத்தணும்னு சொல்றாங்க பாஸ். போராட்டம்? சம்பள உயர்வு? சீக்கே, இது கற்கோட்டை. கற்கோட்டைய கரையை நிறுத்தி விட முடியாது. அவங்க கூலி உயர்வு கேட்டவனை கொடுத்துட்டா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசமே தான் போயிடும். பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? சீக்கே, அவங்க உழைப்பதற்கென்றே பிறந்தவங்க, நாம உல்லாசமா வாழ்வதற்கென்றே பிறந்தவங்க. பாஸ், பணம் 10 செய்ய சொல்லுவாங்க, ஆனா அந்த பணம் உங்ககிட்ட இருந்தா நீங்க 11 செய்வீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். பிரகாஷ், சீக்கே, நாம வளர்த்துற நாய் கூட 3 நேரம் பிரியாணி போட்டு வளர்த்த கூடாது. ஒரு நேரம் பிஸ்கட் போடணும், அதுக்கு அடுத்த நேரம் பட்டினி போடணும், அதுக்கு அடுத்த நேரம் தான் பிரியாணி போடணும். அப்பதான் அது நம்ம கிட்ட நன்றியோட வாழாட்டிட்டு இருக்கும். 3 நேரம் பிரியாணி போட்டு வளர்த்தா அது கொடுப்பேறி நம்மளையே கடிச்சிடும். அது மாதிரிதான் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பண உறவு இருக்கணும். இல்லைன்னா அவங்கள நம்மளையே பணமாத்துருவானுங்க. வா பிரகாஷ், வா. உன்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ போன காரியம் காயா அல்லது பழமா? பாஸ், உங்களை கட்டிக்கிறதுக்கு செல்விக்கு கசக்கவா செய்யும்? பாஸ், அது பிரகாஷ், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல். உங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வளர பாக்க என் தங்கைக்கு கொடுத்துருக்கிற பாஸ். பரவாயில்ல பிரகாஷ், உன் தங்கச்சிக்கு என்ன திருமணம் செஞ்சுக்க விருப்பம் எல்லாம் பரவாயில்ல. நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். பிரகாஷ், பாசோட தாராள மனச இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே. நம்ம பாச போலவே நாட்டுல எல்லாரும் இருந்துட்டா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கல்யாண பிரச்சனையே இருக்காது. கரெக்ட் பிரகாஷ்? பிரச்சனையே இப்பதான் பாஸ் ஆரம்பிச்சிருக்கு. என்னோட தங்க செல்வி ரஞ்சித்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கலாம். ஆனா ரஞ்சித்துக்கு என் தங்க செல்வியை கொடுக்க கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்ல பாஸ். கூடிய சீக்கிரமே நீங்க சொல்ற வேறொரு மாப்பிளைக்கு திருமணம் பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதி. பிரகாஷ், நான் தான் சொன்னேனே, உன் தங்கச்சிக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறேன். போதுமா? போதும் பாஸ், நான் வரேன். பாஸ், உங்களை கல்யாணம் செஞ்சுக்க மறுத்த செல்வி மேல நீங்க இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறது எனக்கு ஒண்ணும் புரியல. பாஸ், கட்டிலுக்கு உதவாத கண்ணு, கடுமசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீர்க்க முடியாத தண்ணி, இவைகளால் எந்த பயனும் இல்லை. அதுபோல உங்களுக்கு இல்லாத செல்வி இல்லாத சுகமே காணக்கூடாது. சவாசிக்கே சரியாக புரிந்து கொண்டாய். ஏ செல்வி, நான் ஒரு பெரும் சுழல் சுழன்று அடிக்கும் சூறாவளி. புலி பதுங்குவத நீ பயந்து விட்டதை நினைத்து விட்டாய். ஆனா உன்னையே நினைச்சு நொந்துகிட்டு இருக்கின்ற புலி உண்மையில ஒரு நாள் பாயத்தாண்டி போகுது. ஒரு அன்பான ஐதீத்தை கேவலப்படுத்திட்டு நீ போலித்தனமான உன் வாழ்க்கையை பொசுக்கி கேலித்தனமா இந்த ஊர் பேசுறதுக்கு நான் செய்யல, செஞ்சு காட்டுறே. செல்வி, என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் சொந்தம். உன்னை அடையாமல் விடவே மாட்டேன். சீக்கே, நாளைக்கு சரியா 12 மணிக்கு நாம TN28 A1629 சும்மா எடுத்துக்கிட்டு கடற்கரை ஓரமா நீ போய் அரை மணி வெயிட் பண்ற. அரை மணி கழிச்சதான் கடற்கரை நோக்கி ஒரு படகு வரும்.
படகுறவரை பார்த்து உங்களுடைய சூட்கேஸை கொடுப்பாங்க. உடனே சூட்கேஸை வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு எந்த தாமதம் வந்துடணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே பாஸ். பாதி தர சூட்கேஸோட வெற்றியோட திரும்பி வருவோம் இந்த சீக்கே. சீக்கே, அந்த நம்பிக்கையில தான் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். வழியில எந்த குறுக்கீடு இருக்காம கவனிக்க வேண்டிய ஆளுகளுக்கு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுட்டேன். சரிங்கப்பா, நான் ரொம்ப நாளாவே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா தான் ட்ரிங்க்ஸே சாப்பிடுவீங்க. ஆனா இப்ப நீங்க அளவுக்கு அதிகமா குடிக்கிறீங்க. ஏதாவது ப்ராப்ளமா பாஸ்? சீக்கே, மதுவை அளவுக்கு அதிகமா குடிக்கிறது காரணமே என் உள்ளத்தில் நீங்க இடம்பெற்று விட்ட அந்த செல்விதானா காரணம். அந்த பசங்களை பறந்து விடவில்லை பாஸ். ரஞ்சித் என்ற ஆண்கிளியுடன் காதல் மொழி பேசி கொஞ்சம் கோவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் பிரகாசிடம் செல்விக்கு வேற மாப்பிளை பார்த்து திருமணம் செய்வதாக வாக்களித்துள்ளது. அதற்கு பிறகு செல்வியை பத்தி பேசி என்ன பயன்? சீக்கே, தேன் கூடும் களையக்கூடாது, அதில் இருக்கிற தேனும் ஒழுகக்கூடாது. தேனாடையில் உள்ள தேனை மட்டும் குடித்தாக வேண்டும். புரிகிறது பாஸ். அதில் நீங்கள் கைது என்றவராயிற்று. அந்த பருவச்சிட்டுடன் பஞ்சனையில் படுத்து புரள வேண்டும். அந்த கொடியிடையாளை கொஞ்சி மகிழ வேண்டும். அவள் இதழில் ஊறும் இன்பச்சாரை நான் பருக வேண்டும். அவள் என் இதயத்தில் ஏற்பட்ட இன்ப பசிக்கு அவள் இன்னும் அது ஊட்ட வேண்டிய சீக்கே. உங்கள் கன்னத்தில் அடைந்துவிட்டு கடல் பறக்க பறந்து சென்ற கன்னியாவளை கடற்பகுதியை கொண்டு வந்து உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன் பாஸ். நீங்கள் தான் என் கைகளுக்கு விலக்கு போட்டு விட்டீர்களே. அது சரி பிரகாஷ், இப்ப ரஞ்சித் செல்வி காதல் எந்த நிலையில் உள்ளது? ரஞ்சித் செல்வி இவருடைய காதல் மாணிக்கம் ஆதரவா இருக்கார். கூடிய சீக்கிரம் அவருடைய காதல் திருமணத்தில் முடிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு பாஸ். கூடாது சீக்கிரம் கூடாது. உடல்நிலை சரியில்லாம